ஸோ இந்த டைம்ல எனக்கு காசு தேவைப்பட்டாலுமே நான் ஏன் பண்ண அந்த உலகத்துல இருக்கிற அமௌண்ட்டை எந்த நாட்டுக்கு வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா அது லீகல், ரைட்? இல்லீகலான வழியில நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மறைமுகமா தான் நான் அந்த விஷயத்த பண்ணணும். லீகலா என்னால ஓப்பனா கூட சொல்ல முடியாது. ஸோ பாருங்க நான் அப்படி ஏன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி லீகலான வழிஸை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இதுலயுமே நம்ம ஓப்பனா சொல்லிடுறோம், நாங்க பண்றது eBayல தான் இ-காமர்ஸ் பண்றோம், அதே மாதிரி ஃபைவர்ல தான் ஃப்ரீலான்சிங் பண்றோம். ஸோ அப்போ இவங்களுக்கு ஒரு யோசனையோட வரலாம், அப்ப இதை வந்து செய்யறதுக்கு அப்ப ஏன் எங்கள்கிட்ட படிச்சா மட்டும்தான் ஃபைவர் கம்பெனி அக்செப்ட் பண்ணும் போல, இல்ல eBayல வந்து அப்ரேட் மூலமா படிச்சாதான் அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க போல அப்படின்லாம் யோசிப்பாங்க. அதுக்கு சான்ஸே இல்லை. என்ன விஷயம்னு சொல்லிட்டா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ தான். அதாவது நீங்க அதுல அக்கௌண்ட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், எதுக்குமே வந்து நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இன்னொரு விஷயம் தோணும், அப்ப ஏன் உங்கள்கிட்ட கைட்லைன் எடுத்துக்கணும்? நான் சொன்ன மாதிரி தான், கிட்டத்தட்ட எங்களுக்கு 4 இயர்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான லெக்சர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 இயர்ஸுக்கு நாங்கள் அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த விஷயத்துல. ஸோ நீங்க ஒரு லேர்னிங்கை வந்து சரியா நீங்க எடுத்துட்டு போனா தான் உங்களால ஏர்னிங் வந்து சரியான ப்ராப்பரா வந்து பண்ணிடணும். கிட்டத்தட்ட எங்களுக்கு 4 இயர்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ எனக்கு இருக்கிற அதே நாலேஜை ஃப்ரீலான்சிங்ல இருக்கக்கூடிய இ-காமர்ஸ்ல இருக்கக்கூடிய அதே நாலேஜை இவங்களும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இதை எடுத்துக்கொள்றதுக்கு 4 வருஷம் ஆகும். ஏன்னா அவங்க பட்டு தேரணும். இப்ப எங்கட கைட்லைன் எடுத்துக்கிட்டாங்கன்னா நாங்க என்ன செய்வோம், அவங்க ஃபேஸ் பண்ண முதலே சொல்லிடுவோம், எப்பா இந்த இடத்துல இந்த பிரச்சனை ஒன்று வரும், இதை நீங்க ஃபேஸ் பண்ணீங்க. அப்ப தெரிஞ்சுக்கிட்டே ஃபேஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஜாலியா ஃபேஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும், அவங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ஏதாவது தெரியாத ஒரு பிரச்சனை வந்தாலும் எங்க ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இது கண்டக்ட் பண்ணுவாங்க, அவங்க கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த பாத்தை ரெடி பண்ணிருக்கிறோம். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ இதுல வந்து எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்டா நிறைய அன்லிமிட்டடா சம்பாதிக்கலாம் அப்படின்றதான் ஆன்சர். பட் ஆனா ஒரு ஸ்டிபுலேட்டட் டைம்ல என்னால ஒரு 1 இயர் நான் இதுல ஃபோக்கஸ்டா இருந்தேன் அப்படின்னா எவ்வளவு வரைக்கும் சம்பாதிக்க முடியும்? ஓகே, இப்போ இதுல ஒரு 1 இயர்க்கான ஸ்டிபுலேட்டட் டைம்ல சொல்றேன். ஆமா, இப்போ நம்ம வந்து சிம்பிளா சொல்றதுன்னு சொன்னா, இதுல வந்து நாங்க எந்த ஒரு இடத்துலயுமே வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் சொல்லக்குள்ளயோ இல்ல எந்த ஒரு போஸ்டர்லயோ இதுலயுமே நாங்க வந்து இந்த 2 வருஷத்துல மென்ஷன் பண்ணி கிடையாது நீங்க லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்றவங்க இருக்காங்களா கேட்டா இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்குது, கிட்டத்தட்ட 22,000 பேர் இருக்கிறாங்க. எங்களோட மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் என் பப்ளிக் குரூப் அது. ஸோ அதுலயே இவங்களும் ஜாயின் ஆகி பார்க்கலாம். ஸோ எக்கச்சக்கமான இன்கம் இருக்குது. அதுலயே நீங்க லைவாவே பார்க்கலாம், லட்சக்கணக்கில் உழைக்கிறவங்க இருக்கிறாங்க. பட் நாங்க எந்த ஒரு இடத்துலயும் நாங்க மென்ஷன் பண்றது கிடையாது. அப்படி மென்ஷன் பண்ணாலும் எங்களை தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா நாங்கள்ட்ட உழைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா ஏன் நாங்க மென்ஷன் பண்றது கிடையாதுன்னு சொன்னா, இப்போ வந்து அவங்களோட டேலண்ட்டுக்கு அவங்களுடைய எஃபர்ட்டுக்கு தான் அவங்க அந்த விஷயத்த பண்ணிட்டு போறாங்க. ஸோ எல்லாராலையும் இதை பண்ணலுமான்னு கேட்டா பண்ணலும், அது அவங்களுடைய எஃபர்ட்ல தான் இருக்குது. இப்போ நாங்க கத்துத்தாரது முதலாவது விஷயமா இருந்தாலுமே இவங்களுடைய எஃபர்ட்ல தான் இருக்கும் அதுல ரிசல்ட்ஸ் வர்றது. ஸோ அதனால வந்து நாங்க மென்ஷன் பண்றது கிடையாது. மினிமம் நாங்க சொல்லுவோம் ஒரு மாசத்துக்கு இவங்க உள்ளுக்கு என்டர் ஆகி, ஏன்னா நீங்க ப்ரொஃபைல்ல எந்த ஒரு ரிவ்யூமே வச்சிருக்க மாட்டீங்க. முதலாவது நீங்க அந்த பிளாட்ஃபார்ம் வாரீங்க. அது எப்படின்னு சொன்னா, புதுசா ஒரு இடத்துல நீங்க ஷாப் ஓப்பன் பண்ற மாதிரி தான். திறந்த உடனே வந்து எல்லா வியாபாரம் போகணும்னு சொல்லி எந்த வித அவசியமும் கிடையாது. பிகினிங்ல ஸ்டார்ட் ஆகும், ஒரு 2-3 கிளைண்ட்ஸ் வந்து வருவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரொஃபைல்ல ரிவ்யூ வரும், அதுக்கப்புறமா ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா லெவல்ஸ் உங்க அந்த பிளாட்ஃபார்மே வந்து உங்களுக்கு ட்ரஸ்டடான ஒரு பெட்ஜ் கொடுப்பாங்க ஒரு ப்ரொஃபைல்ல. ஸோ அந்த பெட்ஜும் எனக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெட்ஜஸ் வந்ததுக்கு அப்புறமா பையஸுக்கு ட்ரஸ்ட் வந்துடும், அதுக்கப்புறமா அதிகமா உழைக்கலாம். ஸோ பிகினிங்கா நாங்க சொல்றது, எங்களோட ஜாயின் ஆகி சரியா 1 மந்த் முடியறது கிடையாது, உங்களால $100 வந்து மினிமம் உழைக்கும். இதுதான் மினிமம் அமௌண்ட். இதுக்கு மேலதிகமா உழைச்சவங்க இருக்காங்க கேட்டா சிங்கிள்ல வந்து $400 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அது அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய டேலண்ட். ஆனா அதை நம்ம சொல்லி இப்ப நாங்களும் சொல்ல முடியாது அப்படி உழைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அதனால நாங்க மினிமம் கவுண்ட் சொல்றோம். $100 வந்து மினிமம் உழைக்கலாம், சரியா நாங்க சொல்றதை ப்ராப்பரா செஞ்சா. ஸோ அந்த மாதிரி அதை எடுத்துக்கலாம்.